மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சமீபத்தில நம்மளுடைய வீடியோல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் எனக்கு காலையில எந்திரிக்கும்போது வயித்துல எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சாப்பாடு வயிற்றுல போய் விழுந்த உடனே வயிறு நல்லா வலிக்குது. வயிறு எரிச்சலா இருக்கு. எனக்கு அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால இது உருவாகுது? இதற்கான தீர்வ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். செரிமான கோளாறுகள் வந்து இருக்கு. வயிற்றுல ரொம்ப நேரம் உணவு தேங்குது. இந்த மாதிரியான காரணங்களால நீங்க உணவு சாப்பிடும்போது வயிற்றுல வலி உண்டாகலாம். ஸோ நாம வயிற்று பகுதியில பார்த்தோம் அப்படின்னா, மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு கோழை இருக்கக்கூடிய லேயர் இருக்கும். அந்த லேயர் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, இல்ல வயிற்றுல அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஸோ காலை நேரங்கள்ல நம்ம வயிற்றுல அமிலம் அதிகமா சுரக்காது. நீங்க உணவ சாப்பிடும்போது தான், அந்த உணவ செரிக்கிறதுக்காக வயிற்றுல அமிலம் வந்து நெறைய சுரக்கும். அந்த அமிலம் வந்து ஆல்ரெடி வயிற்றுல வந்து புண் இருந்துச்சு அப்படின்னா, அந்த புண்கள் மேல படும் பொழுது வலி இருக்கும், எரிச்சல் வந்து இருக்கும். ஏன்னா, உணவு வயிற்றுக்குள்ள போய் விழுந்த உடனே வயிறு நல்லா சுருங்கி விரியும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வரும். அந்த உணவும் வந்து வயிற்றுல செரிமானமாகி முன் சிறுகுடலுக்கு போகும். இந்த அசைவு இயக்கங்களாலயும் ஆல்ரெடி அங்க புண் இருக்கும் பொழுது, ஆசிட் வந்து அதில படுறதுனாலயும் தான் உங்களுக்கு வயிறு எரிச்சல், வயிறு வலி வருது. இது ரொம்ப காமனா யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்றில வந்து புண்கள் இருக்கிறவங்களுக்கு, செரிமான கோளாறு வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு, பைலோரிங்கிற இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரலாம். இது எதுனாலலாம் வரும்? நம்ம ஃபுட்ட அவசர அவசரமா சாப்பிடுறது. ஸோ அந்த ஃபுட்ட வந்து நல்லா மென்னு உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான், அந்த உமிழ்நீரோட மிக்ஸ் ஆகும் பொழுதே, அந்த உணவுல எவ்ளோ கார்போஹைட்ரேட் இருக்கு, எவ்ளோ புரோட்டீன் இருக்கு, எவ்ளோ கொழுப்பு இருக்கு அப்படிங்கிற சிக்னல் வந்து நம்ம வயிற்றுக்கு போயிரும். ஸோ நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம பசியா இருக்கும்போது தாளிக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாலே, நம்ம வயிற்றுல வந்து அமிலம் சுரக்க ஆரம்பிச்சுரும். அதே போல தான், நீங்க அந்த உணவ அதனுடைய வாசனை, அதனுடைய டெக்ஸ்சர் வரைக்கும் அத நல்லா வந்து பெசஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது தான், அதனுடைய செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் நம்ம வயிற்றுல முன்னாடியே வந்து சுரக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க உணவ நல்லா மென்னு சாப்பிடும் பொழுது தான் அந்த என்சைம்ஸ்லாம் கரெக்ட்டா சுரக்கும். நீங்க அவசர அவசரமா சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த என்சைம்ஸ்லாம் கரெக்ட்டா சுரக்காது. அப்போ வயிற்றுல ரொம்ப நேரம் உணவு வந்து தேங்க ஆரம்பிக்கும். இதனால தான் உங்களுக்கு செரிமான கோளாறுகள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். 2வது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ். சமைச்ச உணவு, சமைக்காத உணவ வந்து சேர்த்து சாப்பிடுறது. ஸோ நெறைய பேர் வந்து சாப்பாட்டோடயே வந்து பழங்கள் சாப்பிடுவாங்க. சாலட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. சமைக்காத உணவு செரிமானம் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் சமைச்ச உணவு ஈஸியா வந்து செரிச்சுரும். இது 2யும் ஒண்ணா சாப்பிடும்போது நெறைய சமயங்கள்ல நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகும். 3வது பசி வரும்பொழுது சாப்பிடாம இருக்கிறது. பசிக்காத போது சாப்பிடுறது. இந்த 2 விஷயமே வந்து தவறு. நெறைய பேர் வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. 8 மணிக்கெல்லாம் கொஞ்சம் பசிக்கும். உடனே ஒரு காஃபி வந்து குடிச்சுப்பாங்க. அதேபோல ஒரு 10 மணிக்கு வந்து கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும்போது திருப்பி ஒரு காஃபி குடிப்பாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு தான் நான் காலை உணவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நீங்க பசிக்கும் பொழுதெல்லாம் டீ, காஃபி எடுத்துக்கிறது, இல்ல வந்து பசிய வந்து உதாசீனப்படுத்துறது. இந்த விஷயங்களால உங்க வயிற்றில நெறைய அமிலம் சுரக்க ஆரம்பிச்சு, புண்கள் உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில பசிக்காம உணவு எடுத்துக்கும் பொழுதும் வயிற்றில மந்தம் வந்து உண்டாகும். ரொம்ப நேரம் உணவு வந்து வயிற்றில தேங்க ஆரம்பிக்கும். இதனாலேயும் உங்களுக்கு செரிமான கோளாறுகள் உண்டாகும். இன்னொன்னு, அடிக்கடி வந்து வெளியில சாப்பிடும்போது பைலோரிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம். நெறைய ஹோட்டல்ல ஃபுட் சாப்பிடும் பொழுது இந்த பைலோரி இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா, நீங்க நார்மலா வீட்ல தயிர் சாதம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நான் கரெக்ட்டா தான் டாக்டர் ஃபாலோ பண்றேன். ஆனா மன அழுத்தம் இருக்கு. நமக்கு வயிறு அப்படிங்கிறத செகண்ட் பிரைன்னு சொல்றோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட்டு பிரைன். நம்ம ஓரறிவு இருக்கக்கூடிய உயிரா இருந்தபோது கூட, முதல்ல செரிமான மண்டலம் தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் மூளை, நரம்பு மண்டலம்லாம் உருவாச்சு. நீங்க அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கு. உங்களுடைய பிரெயின்ல வந்து டிராஃபிக் ஆகுது. நெறைய வந்து அங்க எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, உங்க வயிற்று பகுதிய தான் அது வந்து அதிகமா தூண்டி, நெறைய அமிலத்த வந்து சுரக்க வைக்கும். ஸோ அப்போ வயிற்றுல புண் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உணவு வரும்பொழுது அமிலம் வந்தது அப்படின்னா, அது உணவ செரிக்கும். நீங்க நைட்ல நெறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதெல்லாம் வயிற்றுல அமிலம் வந்தது அப்படின்னா, அப்போ உணவ செரிக்க தேவையில்ல. ஆனால் வயிற்றில இருக்கக்கூடிய அந்த வயிற்றில இருக்கக்கூடிய மியூக்கஸ் இது எல்லாத்தையுமே வந்து அத அரிச்சிடும். அதனால தான் அதிகப்படியான மனக்கவலை இருக்கிறவங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும், அல்சர் மாதிரியான பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்.
இன்னொன்னு, வாதம் சார்ந்த உடல்நலருக்கு எப்பவுமே செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும். வயிற்றுல புண்கள் வர்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் நீங்க உணவு சாப்பிட்ட உடனே வயிற்றுல வலி உண்டாகுது, வயிற்றுல எரிச்சல் வந்து உண்டாகுது. இதை எப்படி சரி பண்றது? நான் சொல்லக்கூடிய இந்த பொடிய நீங்க வீட்லயே தயாரிச்சு பயன்படுத்தலாம். இது தயாரிக்கிறதுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், ஓமம், இந்துப்பு. இந்த பொருட்கள் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சுக்கு தோல் வந்து நீக்கிடணும். மத்த எல்லாத்தையுமே லைட்டா வறுத்துட்டு, நீங்க ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடிய 1 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும். ஸோ உங்களுடைய செரிமானத்துக்கு ஏற்ற மாரி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மோர் அல்லது வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கலாம். பசி வந்து ரொம்ப வந்து மந்தமா இருக்குன்னு சொல்றவங்க, இந்த வெந்நீர் அல்லது மோரோட எடுத்துக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். வயிற்றுல எரிச்சல் இருக்குன்னு சொல்றவங்க, இந்த சூரணத்த வந்து நெய் இல்லன்னா வந்து வெண்ணெயோட வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது இந்த வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் இது எல்லாமே வந்து சரியாகும். ஸோ இந்த மாரி ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நல்லாவே வந்து சரியாகும். அதுபோல அல்சர் மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வராம தடுக்கலாம். உணவுப் பொருட்கள பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த 5 விதமான உணவுப் பொருட்களையும் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதுல முதல்ல இஞ்சி இல்லன்னா சுக்கு. ஸோ இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தோல் சீவிட்டு, இந்துப்பு சேர்த்து மென்னு காலையில வெறும் வயித்துல வந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுதும் அதுல இருக்கக்கூடிய ஜிஞ்சரால்ங்கிற வேதிப்பொருள் வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள ஆற்றும். டாக்டர் இஞ்சி சாப்பிட்டா வயிறுல இன்னும் எரிச்சல் அதிகமாகுமே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இந்துப்பு இல்லன்னா கருப்பு உப்போட சேர்த்து நீங்க சாப்பிடும்போது, அந்த செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்க வயிற்று வலி குறையறத கண்கூடா பார்க்கலாம். 2வதாக ஜீரகம் சேர்த்த தண்ணி. சாப்பாட்டுக்கு அப்புறமா ஜீரகத்த லைட்டா வறுத்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரா காய்ச்சி வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது வயிற்றில இருக்கக்கூடிய அதிகப்படியான கேஸ் வந்து வெளியாகும். 3வதா சோம்பு. சோம்பு வந்து 1 டீஸ்பூன் நல்லா மென்னு சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. 4வதா அடிக்கடி மோர் எடுத்துக்கோங்க. மோர் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ப்ரோபயாட்டிக். அது வயிற்றில இருக்கக்கூடிய புண்கள ஆற்றக்கூடியது. அது வாயிலருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்கள ஆற்றக்கூடியது. ஸோ அடிக்கடி வந்து நீங்க மோர் அதில வந்து சுக்குத்தூள் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இந்துப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தூளை சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இந்த மாரி எடுத்துக்கும்போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், வயிற்றில இருக்கக்கூடிய அல்சர் இது எல்லாமே வந்து சரியாகும். 5வதாக வெண்பூசணி சாறு. இந்த வெண்பூசணி சாறு காலையில வெறும் வயிற்றில எடுத்துக்கும் பொழுது, வயிற்றில இருக்கக்கூடிய புண்கள ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பித்தத்தையும் வந்து இது குறைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, "டாக்டர் வெண்பூசணி எடுக்கும்போது எனக்கு உடனடியா கோல்ட் ஆயிடுது டாக்டர்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெண்பூசணி சாறுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோல்டு பிடிக்காது. ஸோ இதையும் வந்து நீங்க பயன்படுத்தலாம். இந்த 5 விதமான உணவுகள அடிக்கடி உணவுல வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. அது கூட மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கான யோகா பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதையும் சேர்த்து பண்றது நல்லது. இந்த செரிமான கோளாறு வர்றதுக்கு எதெல்லாம் காரணங்கள்னு நான் சொன்னனோ, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அவசர அவசரமா சாப்பிடுறது, சமைச்ச பொருளையும், சமைக்காத பொருளையும் சேர்த்து சாப்பிடுறது, பசி எடுக்கும்போது சாப்பிடாம இருக்கிறது, பசிக்காத போது சாப்பிடுறது, அதிக மசாலா சார்ந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நீங்க வந்து தவிர்த்துட்டு, நான் சொன்ன இந்த சூர்ணத்த நீங்க பயன்படுத்தலாம். அது கூட அந்த 5 விதமான உணவுகளையும் பயன்படுத்தலாம். இது கூட அமிர்தல்ஸ் வகையான கேப்சூல்ஸ் இதையும் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அல்சர் மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல கேட்ட ஒரு கேள்விய தான் நம்ம வந்து இதற்கான பதில தான் நம்ம வந்து குடுத்திருந்தோம். ஸோ உங்களுக்கும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இல்ல இது இல்லாம சில பேர் வந்து எனக்கு அடிக்கடி மோஷன் போகக்கூடிய பிரச்சனை, ஐபிஎஸ் தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அசிடிட்டி நெறைய இருக்கு டாக்டர். வயித்துலேருந்து அமிலம் மேல வருது. ஜிஆர்டி மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுற உணவு எனக்கு செரிக்கிறதே இல்ல டாக்டர். 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆன பிறகும் கூட அந்த உணவோட ஏப்பம் வந்து அப்படியே வருது. அந்த வாசனையோட வருதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து நான் சாப்பிடுற உணவு சரியா செரிமானம் ஆகாம அப்படியே மோஷனோட போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான பதில அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.